Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a CB registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு February 27 நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிட் கேப்போட மந்த்லி எக்ஸ்பெரி. ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் நான் பின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்ச் மந்த்துக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். வர March 1 என்ரோல்மெண்ட் டேட் முடியுது. இன்னும் 2 days தான் இருக்குது. அதில் என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணுறோன்னு மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 to ஈவினிங் 3:30 லைவ் ட்ரேடிங் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே என்ன ட்ரேட் பண்ணணும்னு பார்த்துடலாம். டியூஸ்டே பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. மார்னிங்லேருந்து அப்சைடில் மார்க்கெட் போனாலும் கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் ஒரு மொமெண்டம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மொமெண்டம் அப்போ தான் கால் ஆப்ஷன் சைடில் ப்ரீமியமே ஏற ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி ட்ராப் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால பர்டிகுலராக இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு ஸ்பாட்டில். அதனால் ப்ரீமியத்தில் என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம். இந்த லெவல் 22,550 ஒரு பையிங்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ஒரு மொமெண்டம் வரது கண்டினியூ ஆகும். அதனால் இங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு என்ட்ரி எடுத்தோம். ப்ரீமியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 22,500 கால் ஆப்ஷன் கண்டினியூஸாக ப்ரீமியமில் மார்னிங் அங்கேருந்து ஃபுல்லாக ப்ரீமியம் டீக் ஆகிட்டே வருது. ஃபுல்லாக ஒரு பெரிய மொமெண்டமே இல்லை. நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தேன் லைவ் ட்ரேடிங் குரூப்பில். பட் எடுத்துகிட்டு சில பேர் கட் பண்ணிட்டாங்க. அதனால் எகைன் ஒரு ட்ரேடு பையிங் ப்ரெஷர் தெரிஞ்சதுக்கப்புறம் 3 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடம் வரும்போது ஸ்பாட்டில் 22,550 வரும்போது ஒரு பையிங் நல்லா வருது. அதுக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம 115 to 116 என்ட்ரி எடுத்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் செல்லர் ஜோன் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். 15 points அழகாக ட்ரேடு. இந்த ட்ரேட் நம்ம பண்ணோம். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் ஒரு 7 points 5 points முன்னாடியே கட் பண்ணியிருக்கேன். இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், 22,500 கால் ஆப்ஷன் 117 என்ட்ரி எடுத்துட்டு 132 வரைக்கும் டார்கெட். பட் நான் 125 எக்ஸிட் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணோம். பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி நம்ம இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் 48,800க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வரணும்னு. மார்னிங் ஓப்பன் ஆனே ஒரு நெகட்டிவ்னஸ் வந்துச்சு. பட் இன்ட்ராடே லோ வந்து நல்ல ஒரு புல்லிஸ் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட 3 minutes கேண்டில் புல்லிஸில் இருக்கனால லோ கட் பண்ணாலும் ப்ரீமியம் வந்து டிகேவ ஆரம்பிச்சிச்சு. அதை ஐடென்டிஃபை பண்ணி மல்டிபிள் கன்ஃபர்மேஷனில் லோ கட் ஆனாலும் ப்ரீமியம் ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. ப்ளஸ் எஸ்டேடோட க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காச்சும் 800 போயிட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கிற ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தேர்ட் கன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்திருக்க 48,500 கால் ஆப்ஷனில் கண்டினியூஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். ஹை கிரியேட் பண்ணிச்சு, லோ கிரியேட் பண்ணிச்சு. மார்க்கெட்டில் லோவே போடலை, பட் ப்ரீமியம் கண்டினியூஸாக லோ போட்டே இருக்கு. அதனால ப்ரீமியம் என்ன பண்ணுது, 460 இருந்து எக்ஸாக்டாக 320 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 120 140 பாயிண்ட்ஸ் வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரனால நம்ம மார்னிங் இந்த ட்ரேட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோம். இங்கே என்ட்ரி எடுத்து 400 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ். மார்க்கெட் ஆர்டரில் எக்ஸிட் பண்ணியிருந்தாலும் 50 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையர் டேவும் சும்மா ஒரு கன்சால்டேட்லேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த 2 ட்ரேடுக்கு மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அந்த 2 ட்ரேட் நம்ம லைவ் ட்ரேடிங் குரூப்பில் பண்ணோம். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துருக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் எகைன் 3,529 crores செல்லிங்கில் தான் இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக டிஐஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 crores பையிங்கில் இருக்காங்க. கேஷ் மார்க்கெட்டில் இந்த மந்த் வந்து 18th February மட்டும் தான் எஃப்ஐஎஸ் பை பண்ணாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரதி ஏர்டெல்லில் ஒரு லாங் டீல் நடந்த அந்த இதில் மட்டும் தான். மீதி எல்லாமே எஃப்ஐஎஸ் கண்டினியூஸ் செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,600ல ஸ்டாடல் இருக்கு, 22,700ல ஹெவி கால் ரைட் இருக்கு, ஃபாலோட் பை 22,500 புட் ஆப்ஷன்ல புட் ரைட் ஜாஸ்தியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. இப்போ நிஃப்டியோட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பாருங்க. ப்ரீமியமே எக்ஸாக்டா அட் த மணி ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா இப்படி கால்குலேட் பண்ணா கூட 60 60 120 ரூபா இருக்கு. ஆக்சுவலா நியரஸ்ட் டு கால்குலேட் பண்ணணும் 3548 இருக்கு. ஆல்மோஸ்ட் 85 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியம் இருக்கு. நார்மலா எக்ஸ்பைரி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 to 140 பாயிண்ட்ஸ் இருக்கணும். இப்போ மார்க்கெட் நாளைக்கு ஃபிளாட்டோ இல்லை கேப் அப்லேயே ஓப்பன் ஆனால் கூட ப்ரீமியம் திருப்பி ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் எகைன் டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ரைஸ் இருக்கிற ப்ரைஸே ஒரு 80 to 90 ஆர் 100ல ஓப்பன் பண்ணாங்கன்னா கிராஜுவலாக டிகே ஆகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனில் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன். ப்ரீமியம் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது இது ஒரு இன்டிமேஷன். ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகி சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ஸ்பைக் வரப்போகுது, ட்ரெண்ட் வரப்போகுது, ட்ரெண்ட் பிடிக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்பைக் வரும், அப்புறம் ட்ரெண்ட் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இப்போதைக்கு அப்சைடில் இருக்க லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்சைடில் நாளைக்கு மார்க்கெட்டை இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் 590 to 580ல ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ரேஞ்சை பார்த்துக்கோங்க. அப்சைடில் ஃபர்ஸ்ட் லெவல் 22,668. அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இந்த கேப் ஃபில் பண்ணிடும். மேக்ஸிமம் எனக்கு வந்து 22,720 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது மார்க்கெட் கண்டிஷனில். ஸ்லைட் கேப் அப் வந்துச்சுன்னா ரேர் சினாரியோவில் தான் இந்த இடத்த பிரேக் பண்ணால் ஃபைனலாக இந்த இடத்த வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்சைடில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 22,515. அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா 22,460 ஆக்ட் ஆகும். ரேர் சினாரியோவில் மட்டுமே 22,420க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எகைன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கில் மட்டும் தான் புட் ரைட் இருக்குது. ரிமைனிங் இருக்க ஸ்ட்ரைக்கில் புட் ரைட் இல்லை. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு பிரேக் ஆனால் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இமீடியட்டாக ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறனால புட் ரைட்டர்ஸ் எக்ஸ்பைரி டேனால என்ட்ரி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அங்கே போய் ஷார்ட் பண்ணாதீங்க. சரி, ஷார்ட் பண்ணாதீங்கன்னா அங்கே போய் புட் ஆப்ஷன் எடுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட்டில் இப்போ பாருங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மார்க்கெட்டோட எண்டிங் டைமில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 22,620 22,520 இந்த 100 பாயிண்ட்ஸ்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளால ஒரு 10 இல்லைனா 15 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பிடிக்க முடியும். கண்டிப்பாக டிகேவும் மார்க்கெட் மூவ் ஆனாலும் ப்ரீமியம் மூவ் ஆகாது. இந்த 100 பாயிண்ட்ஸ் விட்டு எபோ ஆர் பிலோ டெசசிவாக பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே டெசசிவாக ஏதாச்சும் ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகுது, ப்ரைஸிங்க சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் சைடை ஒரு 20 பாயிண்ட்ஸ் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். கால் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த இடமே. அந்த 670 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ரேர் சினாரியோவில் 700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 22,700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புட் ஆப்ஷன் சைடில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சப்போர்ட் வரணும். பிரேக் ஆனாலும் எடுக்கக்கூடாது. அப்படியே மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ரெக்கவரி ஆகும், ரெக்கவரி ஆகி திருப்பி ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னா இந்த ஏரியாவில் திருப்பி எடுங்க, திருப்பி பிரேக் ஆகும். அந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் விட்டுட்டு திருப்பி ரெக்கவரி ஆகி வரும்போது ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ண முடியும். அதர்வைஸ் இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் தான் பிடிக்க முடியும். கன்சால்டேஷனில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விக்ஸை பார்த்தீங்க அப்படின்னாலும் 13.72க்கு வந்திருக்கு. விக்ஸ் கம்மியாக இருக்குன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக வர மாட்டாங்க. எக்ஸ்பைரி கம்மியாக இருக்கனால மார்க்கெட்டில் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மூமெண்டம் கொடுத்தா தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் வருவாங்க. அதனால் நாளைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் பையர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். பேங்க் நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலில் வரைஞ்சிக்கலாம். 48,520. ஓகே, 48,520 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் பிரேக் ஆனாலும் 48,400லேயே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதில் எடுத்துடலாம்.
ஃபைனல் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 48,314 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். டவுன் சைடில் இந்த 3 லெவலும் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ரேர் சினாரியோவில் மட்டும்தான் ஃபைனல் சப்போர்ட் 48,115. அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸாக 48,750 டு 48,800 இந்த 50 பாயிண்ட்ஸுங்கிறது ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆனது இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் 48,800 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 49,080, ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 49,233. இது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் இன்னும் அப்சைடில் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் நான் மார்க்கெட் ஹவர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 49,000 இது வரைக்கும் தான் போகும். டவுன் சைடில் இந்த லெவல் வரைக்கும் தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியம் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் 130, 140, 240, 270 ருபீஸ் ப்ரீமியம் இருக்குது. அப்போது ஒருத்தங்க மார்னிங் வந்து ஒரு 300னே வச்சுக்கோங்க. 300 இருக்குன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இங்கேருந்து 300 பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா 900 வரைக்கும் தான் வருது. இங்கே 300 பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா 48,300 வருது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் ஸ்டாடல் போடுறவங்களுக்கு சேஃபாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 48,700க்கு மேலே கேப் அப்போ இல்லை ஃப்ளாட்டாக க்ளோஸ் பண்ணாலோ இல்லை கேப் அப் வச்சாலோ ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு கால் ஆப்ஷன் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். 4800லேருந்து 48,900 ஃபர்ஸ்ட் டார்கெட், ஃபைனல் டார்கெட் 49,000 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் கேப் அப் வச்சு அப்சைடில் டக்குன்னு ரேலியே வந்துருச்சு அப்படின்னா 49,080 வந்து இங்கே ப்ரீவியஸ் மைனர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நம்ம ஒரு புட்டை ஒரு 30 பாயிண்ட்ஸுக்கு புட் ட்ரேட் பண்ணலாம். 700ல் பிரேக் ஆச்சுன்னா கால் ட்ரேட் பண்ணலாம். பிரேக் ஆயிஸ் 900 ஃபர்ஸ்ட் டார்கெட், ஃபைனல் டார்கெட். நம்மள அந்த மொமெண்டம் கேட்ச் பண்ண முடியல அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வரும்போது புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கலாம். இது அப் சைடில். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 48,500 கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகி சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆயிருக்கு. திருப்பி 48,400 வரும்போது நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா இதாயிருவீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணி இங்கே ஏதோ டபுள் பாட்டம் இங்கே பேட்டர்ன் சப்ஸ்டெயின் ஆகுது அப்படின்னா இங்கேயும் கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். இந்த 48,600 வரைக்கும் கால் ஆப்ஷன் மொமெண்டம் இருக்குது. இன்கேஸ் பிரேக் அவுட் ஆகியும் திரும்பியும் ப்ரைஸ் மேலே வருது, பையிங் ப்ரெஷர் இல்லை அப்படிங்கும் போது வேணால் ஒரு சின்ன புட் ஆப்ஷன் ட்ரேட் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டிங்கிறது மந்த்லி எக்ஸ்பைரி. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ட்ரேட் பண்ணால் கூட இன்பிட்வீனில் ட்ரேடு கன்சால்டேட் நடக்கும்போது போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ரேஞ்ச் இல்லாமல் ஒரு இடத்துல கன்சால்டேட் ஆகும்போது ரேஞ்ச் பண்ணால் ட்ராப் ஆயிடுவீங்க. ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வரும்போது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸோ இல்லை மேஜர் ரெசிஸ்டன்ஸோ அப்படி வரும்போது நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண முடியும். இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகும்போது போய் ட்ராப் ஆகிட்டிங்கன்னா உங்களால் ப்ரைஸ் மொமெண்டமும் இருக்காது, உங்களால் ஈஸியாக கேட்ச் பண்ணவும் முடியாது. நெக்ஸ்ட் மிட் கேப் ஒன்றும் சொல்ல வேணாம். மிட் கேப் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ஒரு 170 ருபீஸ் இருக்குது. மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக 10,950 ஆல்மோஸ்ட் அங்கே தான் நியரஸ்ட்டாக இருக்குது. 11,000 இருக்குது. அப் சைடில் ஒவ்வொரு லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மிட் கேப்பில் எதுவும் வால்யூம் இருக்காது. மேபி பார்ப்போம். இருந்த ஆப்ஷன் செல்லிங்கில் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கவங்க அப் சைடில் 11,500 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. 11,350 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. டவுன் சைடில் ஒரு 10,900 வரைக்கும் வரது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் ப்ரீமியம் ரொம்ப கன்சால்டேட்டில் டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பேட்டர்ன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் வரல. ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸில் அது டிஃபால்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது அட்வைசபிள். நாளைக்கு மார்க்கெட் வரும்போது நான் செக் பண்ணிவிட்டு உங்கள் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.